கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். இந்த நாளிலும் ஒரு எச்சரிப்பின் செய்தி போலதான் இருக்கும். எரேமியா 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, அவர்கள் என் வார்த்தைகளை கேளாமற் போனபடியால். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் போனால் என்ன தண்டனை? நான் முதல்ல சொல்லிட்டேன், இன்னைக்கு உள்ள செய்தி ஒரு எச்சரிப்பு போலதான் இருக்கும். சில குடும்பத்திலே காலவேளையிலே என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய குடும்பத்தில் இணைந்திருப்பீங்க. தேவன் அருளிய அப்பம் யூடியூப் சேனல் மூலியமா யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரியும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தால்தான் ஆசீர்வாதம். இன்னைக்கு ஜனங்களுக்குள்ளே ஒரு துணிகரம், துன்மார்க்கமான காரியம், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது கிடையாது. ஆனால் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டே இருப்பாங்க. எப்படி முறையிட்டு கொண்டு இருப்பாங்கன்னா, என் வாழ்க்கையில இப்படி இருக்கே, என் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு சொல்லி முறையிட்டு கொண்டே இருப்பாங்க. சர்ச்சைக்கு போற பிள்ளைகள் தான், ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் தான், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் தான், நக்கர் எடுக்கிற பிள்ளைகள் தான். ஆனால் சில குடும்பத்துல வியாதி, பாதி வயசுல போய் சேர்ந்துடுறது, சில வீட்டுல தற்கொலை எண்ணங்கள், சில வீட்டுல டைவர்ஸ், சில வீட்டுல கோர்ட்டு கேஸு, சில குடும்பத்துல சொத்து பிரச்சனை, சண்டை ஓட்டு எடுப்பாங்க. ஒரு குடும்பம் கையில பைபிள் எடுத்து வாசித்து மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்தால் குடும்ப ஆசீர்வாதம். இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்குள்ளே ஏன் நிந்தை வருது, ஏன் அவமானம் வருது, ஏன் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது, இது எல்லாமே இன்னைக்கு உள்ள செய்தியில இருக்கு. அப்ப கால வேளையில குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, வசனத்தை நல்லா தியானிச்சு பார்க்கும்போது நம்ம எப்படி வாழ்ந்தால் ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கர்த்தரை குறித்து ஒரு பயம் இல்லை. நிறைய குடும்பத்துல அதுதான் பிரச்சனை. கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு நம்ம பயந்து கீழ்ப்படிந்து வாழ்றோமோ அந்த அளவுக்கு நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். அதனால காலவெளியில இணைந்துக்கிற குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா சில எச்சரிப்பான சில வார்த்தைகளையும் கவனிச்சு கேட்கணும். ஏன்னா குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி நம்ம ரொம்ப ஆசைப்படுறோம். ஒரு சின்ன ஒரு காரியமா என்னைய வேணா சொல்றேன், இன்னைக்குள்ள செய்திக்கு அது கொஞ்சம் புரிந்து கொள்ள ஈஸியா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல இருந்து நான் சர்ச்சுக்கு போற பையன்தான். ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசிக்கல, ஜெபிக்கிற அனுபவம் இல்லை. இது என்னுடைய வாழ்க்கையில் உள்ள காரியம். ஆனால் 50 லட்ச ரூபா கடன்ல இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்க ஆரம்பிச்சேன். வசனம் அவ்வளோ தெளிவா எழுதப்பட்டிருக்கு. ஆனா என்னுடைய வாழ்க்கை தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியல என்பதை நான் கண்டுபிடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். எப்படி தெரியுமா ஜெபிக்க ஆரம்பிச்சேன்? முதல்ல, பாவியா என் மேல கிருபையா இருங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது
எவ்வளவு நஷ்டம் வரும், எவ்வளவு பிரச்சனை வரும், எவ்வளவு நிந்தை வரும், எவ்வளவு அவமானம் வரும். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன். நான் விக்கிரத்துக்கு பணம் கொடுத்துருக்கேன், மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்துருக்கேன். சொந்த காசுலேயே ஒரு மனுஷனை நம்பி கிட்டத்தட்ட 13 லட்சம் கொடுத்துருக்கேன். என்னோட வாழ்க்கையில வியாபாரத்துல நஷ்டப்படும் போது, வியாபாரத்துல பல லட்சங்கள் கடன்ல இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். என்னோட சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். எங்கெல்லாம் நான் கத்தரை விட்டு தள்ளி போயிருக்கேன், பைபிள் வசனம் வாசிக்க 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 இந்த வசனத்தை நான் இன்னும் கீழ்படியணும்பா, எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு சொல்லி தேவனோட சமூகத்துல காத்திருக்க ஆரம்பிச்சேன். ஆனால் விக்கிரத்துக்கு பணம் கொடுத்தோம்ல, மனுஷனை நம்பி 13 லட்சம் கொடுத்தோம்ல, சொந்த தேசத்தை விட்டு தூரத்துக்கு வீசிட்டாரு. இதுவும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. மாந்திரியத்தில் இருக்கும்போது விக்கிரத்துக்கு பல லட்சங்கள் கொடுக்கும்போது சொந்த தேசத்தை விட்டு வேற தேசத்தை தூக்கி வீசிட்டாரு. அப்ப என்ன கணக்கு, ஏன் நான் எங்க கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். பைபிள் வாசித்தா கூட என்னோட வாழ்க்கையிலே நான் தேவனுடைய வசனத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு நான் கீழ்ப்படிந்தேன், எந்த அளவுக்கு தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி இப்போ என்னையால யோசித்தால் புரிந்து கொள்ள முடியுது. அவர்கள் என் வார்த்தைகளை கேளாமற் போனபடியால், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போற பையன்தான், நற்கன் எடுக்கிற பையன்தான், வார வாரம் கரெக்டா சர்ச்சுக்கு போயிடுவேன். வெளியில பார்த்தா நல்ல பையன்தான், ஆனா வியாபாரம் பண்ணணும் ஒரு ஆசை இருந்துச்சு தவிர கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும், ஜெபிக்கணும், முழங்கல்ல நிக்கணும், தேவனை துதிக்கணும் தெரியாம போச்சு. சரி, வியாபாரத்தை முடிச்சுட்டு வரேன் வீட்டுக்கு, நல்ல படம் பார்ப்பேன், நல்ல செல்போன்ல எதையா பார்த்துட்டு இருப்பேன். ஆக மொத்தம் தேவனை தேடாத ஒரு வாழ்க்கை. ஒரு குடும்பம் தேவனை தேடாமல் இருந்தால் பஞ்சம் வந்துரும், சாபம் வந்துரும், குறைவு வந்துரும், நிந்தை வந்துரும், அவமானம் வந்துரும், இகழ்ச்சியா பேசிடுவாங்க, தேவனோட தண்டனைகளை போயிருவாங்க, வியாதி வந்துரும். இது அவ்வளவும் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதனால இன்னைக்குள்ள வசனத்தை எடுத்து நான் தியானிக்கும் போது கவனிச்சு கேட்டால் நிறைய குடும்பத்திலே தேவனோட வார்த்தைக்கு கேட்காமல் கீழ்ப்படியாமல் இருக்கும்போது என்னென்ன பிரச்சனை வரும் அழகா புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் என் வார்த்தைகளை கேளாமற் போனபடியால், அப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய ஜனமும் இருக்கிறாங்க, கேட்காமல் கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடிய ஜனமும் இருக்கிறாங்க. அப்ப 2 விதமான ஜனங்கள் தேசத்துக்குள்ள எப்பொழுதுமே இருப்பாங்க. அப்ப இன்னைக்கு காலவேளை செய்தி என்ன அப்படின்னா, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்ற ஜனங்கள் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இஷ்டம் போல்ற வாழ்ற ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்ப என் வாழ்க்கையில நான் தேவனோட வார்த்தை கீழ்ப்படியாமல் வாழும்போது எவ்வளவு நஷ்டம், நிந்தைகள், அவமானம், சொந்த ஊரை விட்டே போயிட்டேன், வீடெல்லாம் வித்து நஷ்டப்பட்டு போனேன். அதுக்கு காரணம் என்ன? அவர்கள் என் வார்த்தைகளை கேளாமற் போனபடியால். அப்ப சில குடும்பத்திலே தேவனுடைய வார்த்தையை கேட்க மாட்டாங்க. வீட்டுல அம்மா அப்பா சொல்லுவாங்க, ஐயா கொஞ்சம் பைபிள் வாசியா, கொஞ்சம் தேவனை தேடு, முழங்கால நின்னு ஜெபி, தேவன் கிருபை தருவார், ஞானம் தருவார், கொஞ்சம் பைபிள் வாசி, கொஞ்சம் வீட்டுல அம்மா பேச்ச கேளு, அப்பா பேச்ச கேளு அப்படி சொல்லி பிள்ளைகள்கிட்ட அம்மாமாரு டெய்லி சொல்லுவாங்க. ஆனா சில பிள்ளைகள் கேட்கவே மாட்டாங்க. அவர்கள் என் வார்த்தைகளை கேளாமல் போனபடியால், சில வீட்டுல மனைவிமாரு கணவர்கிட்ட சொல்லுவாங்க, எப்ப இதை செய்யாதீங்க, எப்ப இதை செய்யாதீங்க, இது வேண்டாம், இது தப்பு,
இப்படி பண்ணாதீங்க, இது வேண்டாம் அப்படிம்பாங்க. சில அண்ணன்மாரு கேட்கவே மாட்டாங்க. அப்போ ஒரு குடும்பத்துல நமக்கு பல முறை ஆலோசனை வந்து கொண்டே இருக்கும். கர்த்தருடைய ஊழியக்காரங்க மூலியமா ஆலோசனை வரும். நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். பல மெத்தட்ல நம்ம கூட பேசிட்டே இருப்பார். சில குடும்பத்துல யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதுல ரவிராஜும் ஒரு ஆளு. வியாபாரத்துல இருக்கும்போது நானும் கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேன். யாராவது ஊழியக்காரங்க வந்து சொல்லுவாங்க, அவங்களுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிய மாட்டேன். எப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? வியாபாரத்தில் இருக்கும்போது ஒரு கண்ணாடி கிளாஸில் தண்ணி ஊற்றி எலுமிச்சம்பழம் போட்டு வச்சுருப்பேன். ஒரு பொம்மை உள்ளே வச்சுருப்பேன். அந்த பொம்மை வச்சா பணம் நிறைய வருமா. எங்கள் அப்பா இறந்து போன செத்த ஃபோட்டோ வச்சுருப்பேன். கல்லாப்பட்டியில் மஞ்சள், எலுமிச்சம்பழம், பூ, என்னென்ன கொடுக்குறாங்களோ எல்லாம் உள்ளே வச்சுக்கிடுவேன். ஆக மொத்தம் வியாபாரம் பண்ணுற இடம் ஃபுல்லாகவே தீட்டு ஆயிட்டு, அசுத்தமாயிட்டு. மெய்யான தேவனை தொழுது கொள்ளாமல் இந்த உலகத்துள்ள காரியத்தை நம்பும் போது அது சாபமா மாறிட்டு. வியாபாரத்தில் இருக்கும்போது கத்தாழ தொங்கிட்டு இருப்பேன். கத்தாழ தொங்கிட்டு இருந்தா தேவையில்லாம எந்த ஒரு அந்த கண் பார்வை விழாது அப்படிம்பாங்களா, அதையும் தொங்கிட்டுக்கிட்டேன். ஆக மொத்தம் என்னுடைய வாழ்க்கையில மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு 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 தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாம போயிட்டேன். சொந்த தேசத்தை விட்டு தூரத்துக்கு வீசி தள்ளிட்டார். சாபத்துக்குள்ள போய் இருக்கும்போது 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். என்னுடைய பாவத்தை மன்னிங்க, இனிமேல் நான் அந்த உலகத்துக்காக ஓட மாட்டேன், பரலோகத்துக்காக வேலை பார்ப்பேன். யாரை நான் அனுப்புவேன், என்னை அனுப்புங்கப்பா, நான் மிஷினரியா போறேன் அப்படி சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியறதுக்கு அர்ப்பணிக்க ஆரம்பிச்சேன். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா தேவனோட சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். நம்ம வாழ்ற காலமே கடைசி காலம். இந்த கடைசி காலம் எப்படிப்பட்ட காலம் அப்படின்னா துணிகரமான காலம். துன்மார்க்கமான வாழ்க்கைக்குள்ளே ஜனங்கள் போயிட்டே இருக்கிறாங்க. மரண வாசலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. கெட்டு போற வாசல் தான் சூஸ் பண்றாங்க. பரலோகத்துக்கு போகணும். இப்ப நிறைய வீட்டுல அந்த ஒரு எண்ணமே இல்ல. நம்ம மோட்சத்துக்கு போகணும் அந்த எண்ணமே இல்ல. என்னமோ நான் வாழ்றேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால் ஆசீர்வாதம். ஐயா, நாங்க கையில பைபிள் எடுத்து வாசிக்கல. வீட்டுல கையில பைபிள் இருக்கா? வீட்டுல பைபிள் இருக்கா? கையில எடுங்க, எடுத்து வாசிங்க, எடுத்து வாசிங்க. அப்பதான் தெரியும். என் வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு 2008 உடம்பு இருந்துச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க, இவன் பிழைக்க மாட்டான். ஆனா 2025 உயிரோட தான் இருக்கேன். என்ன காரணம்? தேவன் கிருபையை வச்சார். அந்த கிருபை மட்டும்தான் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன். அவ்வளவுதான். சொல்றதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. அப்போ ஒரு மனுஷன் உயிரோட இருக்கணும் அப்படின்னா கிருபையை தந்திருக்காரு அப்படின்னு சொல்லி முதல்ல தேவனை குறித்து அந்த ஞானம் வரணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல நான் பணம் சம்பாதிச்சேன், நான் வீடு கட்டினேன், நான் கார் வாங்கினேன், நான் தான் பெரிய பொசிஷன்ல இருக்கேன். ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. தேவனா பார்த்து நமக்கு கிருபை தந்திருக்காரு. நல்ல நாட்களை தந்திருக்காரு. நல்ல ஒரு கிருபை தந்திருக்காரு. காலவேளையில யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த செய்தி கேட்குறீங்களோ, நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா உங்க வீட்டுல உள்ள அந்த பைபிளை கையில எடுத்துருங்க. இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டுருங்க. செல்போன்லாம் வேண்டாம், ஆபத்தா இருக்கு. அதுல பல மணி நேரம் வேஸ்ட் ஆயிருது. நீங்க இருக்கிற வீட்டுல, இருக்கிற இடத்துல, இருக்கிற நாட்டுல, இருக்கிற இடத்துல தேவனை தேடுங்க. இங்கும் அங்கும் ஓடிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் என் வார்த்தையை கேளாதபடினால் தேவனோட வார்த்தையை கேளுங்க. பக்கத்துல சர்ச் இருக்கா? சர்ச்சில் போய் உட்காருங்க, போதும். சில ஆட்கள் சொல்லுவாங்க, என்ன சொன்னாலும் நம்ம ஆட்கள் கேட்க மாட்டாங்க, நம்ம மக்கள் கேட்க மாட்டாங்க.
வசனம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. அவர்கள் என் வார்த்தைகளை கேளாமல் போனபடியால், வார்த்தையை யாராவது கேட்கல அப்படின்னா உடனே எச்சரிப்பு வந்துடும். நான் அவர்களை பட்டயத்தாலும், ஒரு குடும்பத்துக்குள்ளே பட்டயம் வரும்போது அவனோட வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா கெட்டு போன ஒரு வாழ்க்கையா மாறிடும். ஒரு குடும்பத்துக்குள்ளே தேவனோட வார்த்தையை கேட்க மாட்டுக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள தேவனுடைய பட்டயம் புறப்படும். தேவனுடைய வார்த்தையை கேட்க மாட்டுக்கிறாங்க அப்படின்னா பஞ்சம் வந்துடும். தேவனோட வார்த்தையை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா கொள்ளை நோய் வந்துடும். தேவனோட வார்த்தையை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் பின்தொடர்ந்து, எப்படி பின்தொடர்ந்து, நான் அவர்களை பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் பின்தொடர்ந்து. அப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்டால் பட்டயமும் வராது, பஞ்சமும் வராது, கொள்ளை நோயும் வராது. முதல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் கால வேளையில இந்த செய்தி கேட்கும் போது நம்ம எப்படி தெரியுமா யோசித்து பார்க்கணும்? நான் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறேனா இல்ல இஷ்டம் போல வாழ்றேனா? 24 மணி நேரம் வாழ்க்கையிலே நான் தேவனுடைய வார்த்தைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் முதலிடம் கொடுத்துருக்கேனா? இன்னைக்கு சில குடும்பத்துல யாருடைய வார்த்தையும் யாரும் கேட்கறது இல்லை, இஷ்டம் போல போக ஆரம்பிச்சாச்சு. இப்ப அதனாலதான் நிறைய வீட்டுல பிரச்சனை. வீட்டுல மனைவி புலம்பி 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 பார்ப்பாங்க, கேட்க மாட்டாங்க. அம்மா சொல்லி சொல்லி பார்ப்பாங்க, கேட்க மாட்டாங்க. சில இடத்துல பாஸ்டர் புலம்பி பார்ப்பாங்க, ஜனங்கள்கிட்ட பேசி பேசி பார்ப்பாங்க, கேட்கவே மாட்டாங்க. ஒரு குடும்பம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாதான் பஞ்சம் வராது, பட்டயம் வராது, கொள்ளை நோய் வராது. என் வாழ்க்கையில எனக்கு வியாதியும் வந்துச்சு, நஷ்டமும் வந்துச்சு, தோல்வியும் வந்துச்சு. சொந்த தேசத்தை விட்டு தூரத்துக்கு வீசிட்டாரு. அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இப்ப யோசித்து பார்த்தால் என்னால புரிந்து கொள்ள முடியுது. நான் வியாபாரத்துல இருக்கும்போது மனைவி சொல்லியிருக்கா, பெத்த தாய் சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க, மூப்பர் வந்து சொல்லியிருக்காங்க, சொந்தக்காரங்க வந்து ஆலோசனை கொடுத்தாங்க. யாருடைய வார்த்தைக்கு நான் கேட்கல. அதுக்கப்புறம் தான் தேவனுடைய தண்டனை வெளிப்படும். ஒரு குடும்பத்துல பல முறை ஆலோசனை கொடுத்து கொண்டே இருப்பார். மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, எச்சரிப்போட வந்துட்டே இருக்கும். நம்ம மக்கள் என்ன செய்வாங்க? இது நமக்கு இல்லை அப்படின்ட்டு கிளம்பி வருவாங்க. அப்ப கர்த்தருடைய வார்த்தை என்னைக்கு ஒரு குடும்பம் அசட்டை பண்ணுதோ, என்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் இருக்கிறாங்களோ அன்னைக்கு தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். அண்ணே காலையில என்னென்ன சொல்ல வரீங்க? நம்ம வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவோடு இருக்கா, இல்ல நம்ம வாழ்க்கை உலகத்தோடு ஐக்கியத்தோடு இருக்கிறோமா? நம்ம வாழ்க்கை இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்தால் ஆசீர்வாதம். இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் கையில பைபிள் எடுத்து வாசிப்பாங்க, ஒரு கொஞ்ச நேரம் செய்தி கேட்கறீங்க. அப்புறம் செல்போன்ல எத்தனை மணி நேரம் இருக்கிறாங்க? செல்போனை பார்த்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் அதுல தேவையில்லாத வீடியோ பார்த்து கண்ணு கெட்டு போய், வாழ்க்கை கெட்டு போய், இருதயம் கெட்டு போய், அப்புறம் பார்த்தா தூங்கும்போது பார்த்தா கெட்ட சொப்பனம். எத்தனையோ குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மாட்டுக்காங்க. தேவன் துக்கப்படுவார். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறாங்க, சர்ச்சுக்குள்ள உட்காந்துட்டு செல்போன் பார்த்துட்டு இருக்காங்க, சர்ச்சுக்குள்ள ஷூ போடுறாங்க. தேவன் துக்கப்படுவாரா? துக்கப்பட மாட்டாரா? கர்த்தரை குறித்து ஒரு பயம் இல்லை. இப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட காலத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அவர்கள் என் வார்த்தையை கேளாமல் போனபடியால் நான் அவர்களை பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயினாலும் பின்தொடர்ந்து அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிகிறவர்களாகவும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு வியாதி வந்துட்டு அப்படின்னா அந்த வியாதி சரியாகிறதுக்கு பல கிலோமீட்டர் போயிட்டு இருப்பாங்க. நல்லா யோசித்து பாருங்க, தெரியும். ஐயா எனக்கு இந்த வியாதி, அந்த வியாதியை சரி பண்ண பல கிலோமீட்டர். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பஞ்சம் வந்துட்டு
கடன் வந்துட்டு பல லட்சங்கள் கடன் ஆயிட்டு அப்படின்னா உடனே சொந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போயிடுவோம். நான் போயிருக்கேன், எனக்கு தெரியும் அந்த பெயின், எனக்கு தெரியும், நான் கஷ்டப்பட்டிருக்கேன். தேவனுடைய கோபம் வரும்போது, பட்டயம் வரும்போது, அவன் தண்டனைக்குள்ள போகும்போது அவனோட வாழ்க்கை பார்த்தா அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கையா தான் இருக்கும். அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கை ஏன்பா எனக்கு இருக்கு அப்படின்னா, ஒரு குடும்பம் யோசித்து பார்க்கணும். நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டனா, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தனா, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தனா? அப்படி ஒரு குடும்பம் செக் பண்ணியாச்சு அப்படின்னா அவங்க மனம் திரும்ப ஆரம்பிச்சாங்க. மனம் திரும்பினால் மறுபடியும் சொந்த தேசத்துக்கு கொண்டு வருவார், பூரண சுகம் தருவார், பூரண விடுதலை தருவார், பூரண ஆரோக்கியம் தருவார். என் வாழ்க்கையில இன்னைக்கு வரையும் நான் உயிரோட இருக்க அப்படின்னா, என் வாழ்க்கையில நான் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கேன், உட்கார்ந்து யோசித்து பார்ப்பேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது உட்கார்ந்து யோசித்து பார்ப்பேன், எப்படிலாம் வாழ்ந்திருக்கேன், என்னோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, தேவனுக்கு முன்பாக நான் எப்படி இருந்திருக்கேன், இந்த உலகத்துல நான் எப்படி வாழ்ந்திருக்கேன், எல்லாம் உட்கார்ந்து யோசித்து பார்ப்பேன். எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் இருக்கோ தேவனோட சமூகத்துல தாழ்த்தி ஜெபிப்பேன். இன்னும் நான் மனம் திரும்புவேன். ஒரு குடும்பம் மனம் திரும்பி கீழ்ப்படியும் போது பரிபூரணமான ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ள ஏன் பரிபூரணமான ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா, வீட்டுலதான் இருப்பாங்க, முறுமுறுத்துட்டே இருப்பாங்க, தர்க்கம் பண்ணிட்டே இருப்பாங்க, வாக்குவாதம் பண்ணிட்டே இருப்பாங்க, இதயத்துல கசப்பு இருக்கும், வெறுப்பு இருக்கும், பகை இருக்கும், சண்டை இருக்கும், யாரு மேலேயா காய் மகாரமா இருப்பாங்க, பொறாமையோடு இருப்பாங்க, பெருமையா இருப்பாங்க. இதெல்லாம் மாம்சத்தினுடைய கிரியைகள். இப்படிலாம் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருப்பாங்க. சில குடும்பத்துல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் மைக்கில் நின்று அந்த சங்கீதம்லாம் வாசிச்சிருந்தாங்க, ஒரு அதிகாரம்லாம் வாசிச்சிருந்தாங்க. சில குடும்பத்துல நிறைய கர்த்தருக்கா நிறைய காரியம் பண்றாங்க. ஆனால் எந்த அளவுக்கு நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம், அதான் பரலோகம் பாக்கு. நான் அப்படி நிறைய குடும்பத்தை பார்த்திருக்கேன். எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியிலையோ அங்கெல்லாம் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வெளிப்படுது, தேவனுடைய தண்டனை வெளிப்படுது. நம்ம வாழ்ற காலம் கிருபையின் காலமா இருந்தா கூட இந்த கடைசி காலத்திலே கொள்ளை நோய்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. பலவிதமான வியாதி தேசத்துக்குள்ள இருக்கு. ஒரு மனுஷனுக்கு எந்த வியாதி ஏன் வந்துச்சு, எந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியில? நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு 24 மணி நேரம் உண்மையிலே நம்ம கீழ்ப்படிந்து வாழ்றோமா? எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, அப்பதான் ஈஸியா புரியும். பண ஆசை எல்லா தீமைக்கு வேற சொல்லி போட்டிருக்கு. இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல பண ஆசையோடு இருக்காங்க யோசித்து பாருங்க. நிறைய குடும்பத்துல பண ஆசை மட்டும்தான் இருக்கு. சில குடும்பத்துல பொருள் ஆசை, சில குடும்பத்துல நகை ஆசை. இதெல்லாம் நிறைய வீட்டுக்குள்ள கிடக்கு. ஒரு குடும்பம் கர்த்தரை தான் சார்ந்து கொள்ளணுமே தவிர ஒரு பணத்தையோ ஒரு ஐஸ்வர்யத்தின் மேலேயோ ஒரு நகை மேலேயோ ஒரு பொருள் மேலேயோ சார்ந்து இருக்க கூடாது. என் இருதயத்துக்குள்ள இயேசுக்கு மட்டும்தான் இடம். அப்படி இருந்தால் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். அப்ப நம்ம இருதயத்துக்குள்ளே தேவையில்லாத ஏதாவது காரியம் இருக்கா, அதை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்படுவோம். ஏன்னா நிறைய பேருடைய இருதயத்துக்குள்ளே உலகத்துள்ள காரியம் தான் இருக்கு. அதனாலதான் பிரச்சனைக்கு மூல காரணமே. அவர்களின் வார்த்தையை கேளாமல் போனபடியால், வார்த்தைகளை கேளாமல் போனபடியால் இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம் இப்ப ஆள் இல்லை. அவங்க ஒரு போன் எடுப்பாங்க, கையில எடுப்பாங்க, இந்தா நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போன்ல அப்படி பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. காலைல தூங்கி சொன்ன கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. முதலாவது என்னோட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனை தேட மாட்டாங்க, கையில பைபிள் எடுக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, பக்கத்துல சர்ச்சைக்கு போக மாட்டாங்க.
நைட்டு 2 மணிக்கு தூங்குவாங்க, காலையில் லேட்டாக எழுந்திரிச்சிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஒரு குடும்ப ஜெபம்ல இது எல்லாமே கம்ப்ளைண்ட் தான், இது எல்லாமே பிரச்சனை தான். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா இவ்வளோ காரியத்தை நம்ம யோசித்து பார்க்கணும். அப்போ தேவனுடைய தண்டனை ஏன் ஒரு வீட்டுக்குள்ள வருது? ஏன் ஒரு வீட்டுக்குள்ள பட்டயம் வருது? ஏன் ஒரு வீட்டுக்குள்ள பஞ்சம் வருது? ஏன் ஒரு வீட்டுக்குள்ள கொள்ளை நோய் வருது அப்படின்னா, அவங்க கர்த்தருடைய வார்த்தையை எங்கேயோ கேட்காம, கேளாம, கீழ்ப்படியாம, செவி கொடுக்காம, கை கொள்ளாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரியர்களாகவும் நான் அவர்களை துரத்துகிற, இப்ப அடுத்த என்ன சொல்றாரு? துரத்துகிற, நான் அவர்களை துரத்துகிற. ஐயா துரத்துவாரா? துரத்துவாரு. ஏன் துரத்த மாட்டாரு? நான் போயிருக்கேன். சொந்த தேசத்தை விட்டு வேற தேசத்துக்கு வீசிட்டாரு. நான் போயிருக்கேன். என்னன்னு சொல்லி யோசித்து பார்த்தேன். விக்கிரத்துக்கு, மாந்திரியத்துக்கு மனுஷனை நம்பி பணம் கொடுத்தே இருந்திருக்கேன். லாஸ்ட் ஒரு நாள் நான் சொந்த தேசம் விட்டு வேற தேசம் போயிட்டேன். அப்புறம் அங்க போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணேன். பாவியா, என் மேல கிருபையா இருங்க, நான் விக்கிரத்துக்கு போன உண்மைதான், மாந்திரியத்தை கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க. இப்ப பார்த்தா சொந்த தேசத்துல இருக்கேன். என்ன காரணம்? தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு எங்கேயாவது வழி விலகிட்டாங்க அப்படின்னா உடனே மனம் திரும்பி உள்ள வந்துடணும். மனம் திரும்பினால் கிருபை. இல்ல நான் மனம் திரும்ப மாட்டேன், நான் இஷ்டம் போலதான் வாழ்வேன் அப்படின்னா, நான் அவர்களை துரத்துகிற எல்லா ஜாதிகளிடத்திலும் சாபமாகவும், அழகா அந்த வேர்டு எழுதப்பட்டு, சாபமாகவும், பாலாகவும், ஈசலுக்கிடமாகவும், நிந்தையாகவும் வைப்பேன். சாபம், பாலாக்கப்பட்ட நிலைமைனா ஒரு வனாந்தரமான ஒரு வாழ்க்கை. சாபம்னா கையில 10 பைசா இருக்காது, கையில 10 பைசா இருக்காது, செலவுக்கு ரூபாயே இருக்காது, 100 ரூபா இருக்காது, 50 ரூபா இருக்காது, எல்லாம் காணாம போயிடும். அதெல்லாம் அந்த லிஸ்ட்ல உள்ள வந்துருது. சாபமாகவும், பாலாகவும், ஈசலுக்கிடமாகவும், நிந்தையாகும். நிந்தையா இருக்கும். பல பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நிந்தையாகவும் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப இந்த செய்திய நம்ம தியானிக்கும் போது என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வாழக்கூடிய ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. காலைல தூங்கி எழுந்திரிச்ச உடனே முறைப்படி டெய்லி பைபிள் வாசிக்கிற தாய்மா இருக்கிறாங்க, டெய்லி பைபிள் வாசிக்கிற வாலிப பிள்ளைகள் இருக்காங்க, குட்டி பிள்ளைகள் இருக்கிறாங்க, டெய்லி உண்மையிலே பைபிள் வாசித்து வசனத்தின்படி வாழக்கூடிய எத்தனையோ கோடிக்கணக்கான குடும்பங்கள் இருக்கு. அப்போ ஆன்லைன் மூலியமா கேட்குறீங்களா? 2 விதமான ஜனங்கள் இருப்பீங்க. அதனால இன்னைக்குள்ள செய்தி நம்ம தியானிக்கும் போது, ஒரு வீட்டுக்குள்ள தேவனுடைய தண்டனை ஏன் வெளிப்படுது, தேவனுடைய கோபம் ஏன் வெளிப்படுது என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ளணும். இதை நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு வழி விலகி போகக்கூடாது. நமக்கு எப்பமெல்லாம் நேரம் கிடைக்கும் கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும், தேவனோட வார்த்தை கீழ்ப்படியணும், தேவையில்லாம செல்போன்ல அடிமையா இருந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். அப்ப என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது சின்ன கேள்வி கேட்டால், உங்க வீட்டுல 24 மணி நேரம் வாழ்க்கையில தேவனுக்கென்று ஒரு 2 மணி நேரம் 40 நிமிஷம், 24 மணி நேரத்துல 2 மணி நேரம் 40 நிமிஷம், அதுல நீங்க பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கையில பைபிள் எடுத்து வாசிங்க, பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்கெல்லாம் சர்ச்சை கட்டாம இருக்கோ அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, எத்தனையோ ஜனங்கள் இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்காங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்படி நம்ம ஜெபிக்கிறதுக்கு 1000 காரியம் இருக்கு. ஆனா நேரத்தை ஒதுக்குங்க. 2 மணி நேரம் 40 நிமிஷம். அப்ப நம்ம குடும்பத்துக்குள்ளே நமக்கு நிறைய டைம் இருக்கும்போது நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது எங்கெங்க தப்பா இருக்கு, அப்ப அதெல்லாம் நம்ம திருந்துறதுக்கு, மனம் திரும்புறதுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நேற்று காலையில ஒரு வயசான ஒரு பாட்டிகிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த பாட்டி ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா சர்ச்சுக்கு போற பாட்டி தான். வீட்டுல போய் பார்த்தா நல்ல சினிமா பாட்டு ஓடிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டேன். வீட்டுல சும்மா இருக்கும்போது நான் அதை அப்படியே போட்டுவிட்டேன் அப்படிங்காங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் இருக்காங்க, ஆனா மற்ற 6 நாள் வீட்டுல என்ன பாட்டு ஓடுது?
சினிமா பாட்டு ஓடுது. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படினோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அதனால தேவையில்லாம செல்போன் வேண்டாம், தேவையில்லாம படம் பார்க்குற நாடகம் பார்க்குற எந்த ஒரு பாவத்திலையும் போய் எங்கேயும் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. தேவனுக்கு கீழ்ப்படிங்க, கண்டிப்பா குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எத்தனையோ பேர் கிளாஸ்ல ஆக்கியம்பா, எங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறீங்க, எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீங்க, நாள்தோறும் எங்களை பாதுகாக்கிறீங்க. அதை எண்ணி அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆன்லைன் மூலியமா இணைந்துகிற குடும்பங்கள் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் வேலையடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களோட இரத்த கோட்டைகளை வேலையடைங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க, ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் நிரப்புங்கப்பா. எந்த குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ அந்த எல்லா கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும். நாங்க கர்த்தருக்கென்று விசேஷமாக கர்த்தருடைய வருகையிலே காணக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. ஏனோக்கே போல தேவனோடு சஞ்சரிக்கிற பிள்ளையா இருக்கணும். அந்த கிருபை எங்களுக்கு வேணும். ஏனோக்கே போல தேவனோடு சஞ்சரிக்கிற கிருபை எங்களுக்கு வேணும். எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இணைந்துக்கிற குடும்பத்தை கிருபை தாங்கப்பா. எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு நாங்க தள்ளி போன பாவத்தை மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. இணைந்துக்கிற குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும்ப்பா. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. பிதாவையும் குமாரனையும் நாங்க அறிந்து கொள்ளணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. பரிசுத்தாவினால் நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்கப்பா. நிரப்பப்பட்ட பாத்திரமா மாறட்டும். ஏசு கிறிஸ்து நாமத்தினால, ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால் நிரம்பி ஒளிர பாத்திரமா மாறட்டும். நிரப்புங்க, நிரப்புங்க. எல்லா குடும்பத்தையும் நிரப்புங்கப்பா. யாரையும் விடாதீங்கப்பா. எல்லாரையும் நிரப்புங்க. எல்லாருடைய பாத்திரம் நிரம்பட்டும். எல்லாருடைய பாத்திரம் நிரம்பி ஒளிட்டும். ரிபாலா ஹுரபரத நமரு சந்த டலபரது ரிபி கபுது பெக்கேதுனா ரிமாலா ஹத நமரு தரி சந்த டலபலா ஹுரபலா ஹரதுரபலா ரிமாலா ஹத நமர ஹுரபலா ஹஷத ரிமாலா ஹரது ராது ரிஷாலா கரதுரி கந்து டோரபலா கபுது பெக்கேதுனா ரிதனா மரதன சந்த டலபலா பலபல பரபல பரஹர்து ரகதுல பலஹர சிபல பலபல ஹரதுரி கபுது பெக்கேதுனா ரிமா கரா டட்டரபல ரதுரபல ரபதுரா ஷாலபவா கபுது பெக்கேதுனா எல்லாருடைய பாத்திரம் நிரம்பட்டுப்பா. ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தால் நிரம்பி வெளியிட்டுப்பா. ஷீ கபா ரகபா ரகரப துரபல லிபா பாபா தர சந்த டரதுரபல லாது ரிபா கபா ரகதுரபல ரகதுலபல ரப ஷபலப கபுது பிக்கேதுனி கந்துட்டரபல லிகா டட்டரப கபுது பிக்கேதுனா லிமா கட்டா டட்டரப கபுது பிக்கேதுனா எல்லாருடைய பாத்திரம் நிரம்பி ஒழிட்டுப்பா. ஷிபஹோ பிஹாசி பிஹி பிஹ்லாபை லஹாரது. சில குடும்பத்திலே எங்களோட வாழ்க்கையிலே நாங்க கர்த்தரை விட்டு தள்ளி போனது உண்மைதான். வேதத்தை கேளாமல் எங்களோட வாழ்க்கையிலே ஏகப்பட்ட உபத்திரம் வந்து என்று சில குடும்பத்திலே இந்த செய்தியை கேட்கும் போது என்னோட சமூகத்தில் அர்ப்பணித்தீங்க. கர்த்தர் சொல்கிறார், இந்த நாள் முதல் கொண்டு உன்னோட வாழ்க்கையில ஒரு மாற்றம், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றம். தேவனோட சமூகத்தில் அர்ப்பணித்தீங்க. கர்த்தர் பார்த்திருக்கிறார். ஒரு மனுஷன் அல்ல, மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவன் இருதயத்தை பார்ப்பார். தேவனுக்கு பிரியமானபடி வாழும் போது உன்னுடைய குடும்பம் சுகித்து இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். துனிஹோ ஹாஸ் பிஹாஷத் நிஹோ ரபிலாரது ரிபோ ஷபல ஹந்துட்டோ நமக்கரது ரபலாரது. மறுபடியுமாக கிருபைகளை தந்திருக்கிறார். இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் மீட்டு கொடுப்பார். ரீமா லஹோ ரபாஹது நமரு ஷபலபலஹோரது ராதுனி சந்த டலபலஹரது. சில குடும்பத்தில் பலவீனம் மறைகிறது. ரிபிஹ பலஹா பிஹௌ தேனிமிஹ பிசிபுஹபஹ பிலஹரது துனிமஹ பிஹௌ ஷிபஹபஹ பிஹி பிலஹ பிலஹரது.
கர்த்தருடைய கரம் உங்க மேல வைக்கப்படுகிறது. கர்த்தர் குடும்பத்தை மீண்டும் ஆசீர்வதிக்கிறார். லிபோ ஷபலஹர பிலஹரது. முடங்கி கிடந்த வாழ்க்கை முடிந்து விட்டது. ரிபோ துஹாவ் தெனே மெஹி பிலஹ பிஹோ ரபதுஹ பஹஸ் பிஹி பிலஹ பிலஹரது தெனே மெஹி பிஹாவ் லபுஹ பிஹஸ் பிஹி பிஹி பிலஹரி பிலஹரது ராதுனி மேதனே செதனி மெஹி பிலஹா துனி மெஹி பிலஹரது ரதுனா ஷந்தோ டோலா பலரதினி மெஹி பிலஹரது தெனே மே சிபு ஷபலஹரது. மறுபடியும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு எழுப்புதல். லாதுரி ஷந்தோ டோலா பலஹரது. கத்தர் மறுபடியும் தூக்கி எடுக்கிறார். ரிது ஷபதுஹ பிஹி பிஹ பிஹாவ் தீஹ பஹோ பஹா பிஹி பிலஹரது ரிது ஹௌஹா தெனே மெஹி பிலஹரது ரது நஹதன மருதுரி ஷந்த டலா பலஹரது லாதுஹ பஹஸ் பிஹி பிலஹ பிலஹரது ஷிபாதுஹ பெஹஸ்பி ஷிபாஹோ பஹா பிஹாவ் दिहाव भी हज़बी बिलाह बिलारदु शादु हाउ देने में है बिलाहा देने में सिदुनी हाउ दना हो बहा दी बिहा बेला ला दुशदार हो बहा दिनी खंतो रो रातु ठोला बहा दिनी मेख्या बहुदिनी खंतो टोरबला. கர்த்தர் நிறைய குடும்பத்தை தொட்டு விட்டார். இந்த நாளிலும் விசேஷமான ஒரு கிருபை தந்திருக்கிறார். மறுபடியுமாக ஒரு எழுப்புதல், குடும்பத்துக்குள்ளே சமாதானம், அநேக குடும்பத்துக்குள்ளே உபத்திரங்கள் மாறும், வேதனைகள் மாறும். இந்த நாளோடு எல்லா பாடுகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கட்டிடுறார். அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எந்தெந்த குடும்பத்துல ஜெபித்தாங்களோ அந்த வீட்டுல உபத்திரங்கள், பாடுகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. இந்த நாளைங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. அவனுடைய வம்சத்தை ஆசீர்வதிங்க. பிறந்த நாள் விசேஷமாக அவனுடைய இதயத்துக்குள்ள என்ன பாரம் இருக்கோ எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்கப்பா. அவனுடைய சிரசு மேல ஆசீர்வாதத்தை வைங்கப்பா. பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். கற்பத்தினியா ஜெபிக்கிறோம்ப்பா. குறைகளை மன்னித்து பூரண கிருபை வைங்கப்பா. பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வாத கிருபைக்கா நன்றி. பலவீனத்தை நீக்கி போடுங்க. டெலிவரிக்கு போறாங்கப்பா, கர்த்தர் கூட இருங்க. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க, சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஐசியூவில் இருக்காங்கப்பா, ஆப்ரேஷன் டெலிவரி ஆயிருக்கு, கர்த்தர் மீட்டு கொடுங்க. தாய் மூலியமா மீட்டு வெளியெடுங்கப்பா. சில குடும்பத்துல பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாகுதுப்பா, ஏற்ற துணையை தாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க, பண ஆசை இல்லாத குடும்பமா தாங்க. எல்லா தேவைகளும் கத்த சந்திங்கப்பா. சில குடும்பத்துல திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் ஒருமனப்பட்ட ஆவியில சந்தேகம். சில குடும்பத்துல பிரிவினை, கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டு இருக்காங்கப்பா. சில குடும்பத்துல கணவர் வீட்டுக்கு வரல, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி சுனம், ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை. எந்தெந்த குடும்பத்துல இணைந்திருந்தாங்களோ இந்த நாளிலே உங்க பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கட்டளிடுங்க. ஒரு விடுதலை கட்டளிடுங்கப்பா. ஒரு விடுதலை தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியங்கப்பா. மனம் திரும்பி சந்தோஷமா மனமகிழ்ச்சியா வாழணும். கிருபை செய்யுங்க. தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமா இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவனோட அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க. அவனோட கையின் கீழே ஆசீர்வதிங்க. அவனோட சிரசு மேல ஆசீர்வாதம் வைங்கப்பா. முன்னும் பின்னுமா தேவன் நிப்பாட்டுங்க. யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. சரீரத்தில் பலவீனத்தோட யாரெல்லாம் படுக்கல இருக்காங்களோ கர்த்தர் பூரண சுகம் தாங்கப்பா. இன்னைக்கு உள்ள தேவைகளை சந்திங்க. எல்லா உபத்திரத்தை எல்லாம் மாற்றி போட்டுருங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. உங்க நாம மேம்படுத்தும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு மேம்பட்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.